ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. Thank you friends. இவ சரியா கூட்டிட்டு போறாளா இல்ல திசை திருப்பி கூட்டிட்டு போறாளா? எங்குள்ள பிள்ளைங்கள நம்பவே முடியாது. இவங்கெல்லாம் கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்க. ரொம்பலாம் சந்தேகம் வேண்டாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்பிக்கையோட வரலாம். தேவையில்லாம பார்த்த கொண்டு நோண்டிடுவேன். அழகாதான் இருக்க. ஓய், தேவையெல்லாம் பேசாத, ஒழுங்கா வா. ஒரு நிமிஷம் ஒன்று கேட்கணும். என்ன சொல்லி தொலை. ரொம்ப தான் சலிச்சுக்கிறதா? உனக்கு இவ்வளவு மரியாதை போதும், சொல்லு. இல்ல, ஊர்ல பசங்க பின்னாடி பொண்ணுங்க போக மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில என் பின்னாடி வந்துகிட்டு இருக்க? அதுவும் இந்த அகஸ்டினை நம்பி. டேய், நீ தான் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். அவன் நம்பிக்கையில தான் உன் கூட வந்துகிட்டு இருக்கேன். வா வா. உள்ள இருக்குது. அவன் உண்மையில சண்டியர் தான். தெரியும்ல, அவன் எப்பேற்பட்ட சண்டியர்னு உனக்கு தெரியும்ல. தெரியும்ல, சீவிடுவேன். உன் லொல்லு வேலையெல்லாம் வேற எங்க வச்சுக்கா, தொலைச்சிருவேன் தொலைச்சி. சரி சரி, தூரமா ஏன் போய்கிட்டு பக்கத்துல ஓடி வர்றது நல்லா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. டேய், வாயை மூடிக்கிட்டு வா. இப்ப என்ன, நீ இசைய பார்க்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவு லேசிலால நீ இசைய பாத்திர முடியாது. அவளை சுத்தி இரும்பு கோட்டையே இருக்குது. அசால்ட்ட சொல்றான் இசைய பார்க்கணுமா. வா வா. எனக்கும் தெரியும்டி, அவளை சுத்தி இரும்பு வளையமே இருக்குன்னு. அந்த இரும்பை உருக்குற சக்தியே நாதான். அவளை எப்படி தூக்கிட்டு போனோன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதே அவ இரும்பு கொட்டைகள் இருக்கானே, அந்த இரும்பையே உருக்குற வண்டி நான் உருக்கிட்டு தூக்கிட்டு போறேன். இல்ல, பக்கத்துல வாயா. ஐயோ, தப்பா இல்ல. ஊருக்கு புதுசு, வழி தெரியாது, தொலைஞ்சிருவேன். அதான் உன்னே மாதிரி நான் ஒரு நடிகையை பார்த்திருக்கேனே. இந்த ஐஸ் வச்சு பேசுறதெல்லாம் வேண்டாம். சத்தியமா உன்னே மாதிரி ஒரு நடிகையை நான் பார்த்திருக்கேன். கோத்து கலப்பாத. அவன் மட்டும் சண்டியர் இல்ல, அவனை கட்டிக்க போற நானும் சண்டியர் தான். தொலைச்சிருவேன் தொலைச்சி. வா. அது உங்க ரத்தத்திலே ஊறி போய்தான் இருக்குது. தெரியுது தெரியுதுல்ல, வா. சேஃப்டி, ஏன் சேஃப்டிக்கு? ஆமா, நான் எப்பவுமே சேஃப்டி இல்லாம எதையும் பண்றதே இல்ல. ஆமா, மாணிக்கத்தை என்ன தெரு தெருவா சுத்தி கூட்டு போயிட்டு இருக்கா? இசை அங்க இல்லையே, இங்கல இருந்தா. ஒருவேளை மாணிக்க ஊரை சுத்தி கடை சொல்லிருப்பான், அதான் காட்டுதால என்னமோ. அங்க போறது இசை தானே? அவன் என்ன மாணிக்கத்தை குடிச்சிட்டு இருக்கா? இவன் என்ன கோவம்
மண்டபம் அங்க இருக்கு, நீ எங்க என்ன கூட்டு போய்கிட்டு இருக்க? உனக்கு இசை தானே பார்க்கணும். இசை எங்க இருப்பான்னு இப்ப எனக்கு தெரியும். வா இங்க பாரு. இசையை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவல்ல? கட்டாயமா சொல்லுவேன், கட்டாயமா சொல்லுவேன்டி. இந்த மாதிரி பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அச்சோ, ஈஸி மட்டும் நீ காட்டினா போதும். உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டு தான் நாங்க எது போவேன். சரி, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கல, பாதி விஷயத்த சொல்லு. மிச்சத்தை இசையை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லு. நான் யாரு? சரி, இந்த டீல் எனக்கும் பிடிச்சிருக்கு. நீயும் கரெக்டா தான் இருக்க. நல்ல நான் சொல்லுதேன். உங்க அப்பா கோடி கோடியா சுத்தி சத்து வச்சிருக்கானே, உனக்கு நினைச்சிட்டியா? ஆமா, உன்னை கேட்கணுச்சே, நீ ஒரே ஒரு பொண்ணா உங்க அப்பாக்கு? நீ என்ன எல்லாமே குதிர்க்கமா பேசுற? உனக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? என்ன சொல்லு, ஏன் இப்படி மறைக்கிற? தெரிஞ்சோ தெரியாமலா நீ எங்க கூட படிச்ச மாதிரி நடிச்ச. ஆனா நீ நிஜமாவே எங்க ஃப்ரெண்டு நினைச்சு நிஜமாவே உன் மேல நான் பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? போடா, பாசத்தை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? பாசம் வச்சது பொய்யானா அந்த மனசு எவ்வளவு வேதனைப்படணும் உனக்கு தெரியாதுல்ல? நிச்சயமா நீ உணர்வடா, நிச்சயமா நீ உணர்வ. இந்த சென்டிமெண்ட் பச்செல்லாம் எனக்கு ஈடுபடாது. சென்டிமெண்ட்டுக்கு மயங்குறோம்னு நான் கிடையாது. சரி, கல்லுக்குள் ஈரங்க மாதிரி சில விஷயத்த சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா உங்க அப்ப அவனெல்லாம் அவனுக்கு அவன் அப்பனே கிடையாது. எப்படி சொல்ல, அவனுக்கு இந்த கோட்டையில ஒரு அங்கத்தை பிடிக்கணும், அவனுக்கு அதான் ஆசை. என்ன கோட்டை? என்ன ராஜு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவுமே இதேதானே பேசுறீங்க, என்ன? அது உனக்கு தெரியாது. நீ கவினை விரும்புறல நீ. உங்க அப்பா உன்னை அவனை பார்க்கல, உங்க அப்பா உனக்கு வேற ஒருத்தர் தான் பார்த்து வச்சிருக்கான். என்ன உளறுற? உனக்கு மாப்பிள்ள அவன் இல்ல. சரி, ரொம்ப ரகசியத்தை உடைச்சிட்டேன், இதுக்கு மேல சொல்ல மாட்டேன், வா. என்ன உளறுற? எனக்கு எங்க அப்பா மாப்பிள்ள பார்த்திருக்காரா? பிளான போட்டிருக்காரு, முடிவு பண்ணிட்டாரு, பண்ணிடுவாரு. நீ கவினை மறந்துட வேண்டியதான். நினைவுகள் இதயத்தில் நீங்குதம்மா, அதில் எனக்கு ஒரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. எல்லாத்தையும் சொல்லிடுவல்ல? நான் இன்னைக்கும் சொன்ன வாக்குல இருந்து பின்வாங்குற அளவுக்கு நல்லவமெல்லாம் இல்ல. ஆனா உனக்காக எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டு போறேன். ஏன்னா என் உசிரையே என்கிட்ட கொடுக்க போறல. எல்லாரும் கல்யாணத்துல தானே இருப்பாங்க. என்ன இசையை பார்க்க எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க? இசை தானே நீ பார்க்கணும் சொன்ன. வர வேணா, வா. டேய், எல்லா ஏற்பாடு சரியா இருக்குல்ல? ஏதாவது சொதப்பொழி இருந்ததே. இந்த ஆஸ்டினை பத்தி தெரியல, ஈவிரக்கத்துக்கு இடமே இல்ல. அவ்வளவு பேரும் மண்ணுக்குள்ள போயிருவீங்க, சொல்லிச்சுறேன். டேய், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எடுக்காத ஒரு ரிஸ்க் எடுக்க போறேன். புரியுதா? மரணமா வாழ்வான்னு போராட வந்திருக்க. எவனாவது சொதப்பி வச்சிருந்தீங்க, ஊசரோட இருக்க மாட்டீங்க. முக்கியமான விஐபிகள்லாம் வராங்க, ஏற்பாடுலாம் பலமா இருக்கணும். எந்த ஒரு அசம்பாவும் நடந்துடக்கூடாது, புரியுதுல? ஏற்பாடுக்கு ஒரு பஞ்சமும் இல்ல. முக்கியமான விஐபிகள்லாம் 5 செகண்டுக்கு மேல நிக்க மாட்டாங்க. அந்த 5 செகண்டுக்குமே பாதுகாப்பு பலமா இருக்கணும். சின்ன அசம்பாவம் நடந்தாலும் அவ்வளவுதான். இங்க பாரு, அவங்க வர நேரம் சாமும் கிங்ஸ்லயும் இருக்க மாட்டாங்க. இருந்தா அசம்பாவம் நடந்துடும். அதனால 2 மணி நேரத்துக்கு அவங்க இங்க வர மாட்டாங்க. என்ன நடந்தாலும் 2 மணி நேரத்துக்கு அவங்க 2 பேருமே வெளியே வர முடியாது, புரியுதா? இல்ல, அதுக்கான ஏற்பாடுல நான் நல்லா பண்ணிட்டேன். பாதுகாப்பு பயங்கரமா இருக்கணும். இன்னும் 2 செகண்ட்ல தாலி கட்டு நடந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. ஓகே கவின். இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நானும் அப்பமே வச்சு தேடிக்கிட்டு இருக்க, ஆளை காணோம். சரி, நீ கிளம்பு. ஓகே கவின்.
எங்க போனா? அரை மணி நேரத்துக்கு மேல அவரு ஆளை காணோம். தாலி கட்டுக்கு நிக்காம எங்க போனா? அத்தை ஐயோ, இந்த மனுஷன் நின்ற கூடாது. என்ன மாப்ள? மாமா நிக்கல, நான் பெற பேசுறேன் மாப்ள. என்ன தேடிட்டு இருக்கீங்க? இவதான் உங்க பொண்டாட்டி தான் ஆளை காணோம். இங்கதான் நின்னுட்டு இருந்தா. ஆனா உள்ள காணோம், இங்கதான் நிக்க நினைச்சு வந்தேன். இங்க ஆளை காணுமே. எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் என்ன நின்னுட்டு இருப்பாளா இருக்கும். சரி, இதுக்கு கொஞ்சம் கண்ணும் கட்டுமா பாத்துக்கிடுங்க. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அவன் ஜபா கூட நின்னுட்டு இருந்தா. அவளையும் காணோம். சரி, கொஞ்சம் கண்ணும் கட்டுமா பாத்துக்கிடுங்க. அவன் அப்பா போட்டுக்க பிளான் தான் தெரியும்ல உங்களுக்கு. அதெல்லாம் என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க அத்தை. உங்களை நம்பிதான் நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். அவளை பாத்துக்கிடுங்க. அத்தை அவ ஏன் பொண்டாட்டி. நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அந்த நம்பிக்கை தான் என்ன உசோட வாழ வச்சிருக்கு. இல்லைன்னா எப்போ போய் சேர்ந்திருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் வாழ்றத பாக்கணுங்கிறதா என் ஆசை. எப்படி என் புள்ள வாழ்க்கைய நாசமாக்கிடுவான்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்போ என் புள்ள வாழ்க்கையில நீங்க வந்தீங்களோ அதுக்கப்புறம் தான் என் புள்ள வாழுவாங்கிற நம்பிக்கை வந்தது. அதை கண்ணால பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இப்போ வந்திருக்கு. கொஞ்சம் கண்ணும் கத்துமா பாத்துக்கிடுங்க மாப்பிள்ள. அவ உங்க சொத்து. நான் பாத்துக்கிறேன். சரி, நான் ஒரு எட்டு பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் அந்த குடும்பமும் வந்திருக்குது. பாத்தேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. சரிங்க மாப்பிள்ள. ரேச்சலுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா அவன் நிலைமை. ஆமா, அங்கதானே நிக்க சொன்னேன். எங்க போனா? எங்க தானே ரெண்டு நின்றுட்டு இருந்தாளுங்க. எங்க போயிருப்பா? இசை வெளியில வர முடியாது. என்னத்துக்கு கிங்ஸ்லயும் பார்த்துருப்பான். ஆனா இவளை நான் கவனிக்க விட்டுட்டேனே. இவன் எங்க போயிருப்பா? எம்மா, அக்காவெல்லாம் எங்க? அக்கா ரெண்டு பேரையும் காணோம். வருவாங்க வருவாங்க. அங்க பாரு, வந்திருக்கவங்களுக்குலாம் வணக்கம் சொல்லி. தாலி கட்ட நேரத்துல கூட அக்கா இல்ல. எங்க போனாங்க? எம்மா, அக்கா பூமாலை அதுன்னு வாங்க வந்திருப்பா. வந்திருக்கவங்க வரவேற்க வேண்டாமா? அதான் வெளியில நின்றுட்டு இருப்பாளுவ. நீ நின்னுக்க. நானும் உங்ககிட்ட கேட்கும் தான் நினைச்சேன். எங்க இந்த ரெண்டு பேரும் போனாலுவே? பெரியவன் நம்ம கூட தானே உள்ள நின்னா. அதுக்கப்புறம் ஆளே காணோம். அதுக்கப்புறம் இங்க நின்னால நான் கூட பார்த்தனே. தாலி கட்டும் போது இங்கதான் நின்னுட்டு இருந்தா. இல்லையங்க, தாலி கட்டும் போது அவ இங்க இல்லங்க. அவ இசையும் காணோம், பெரியவளையும் காணோம். ஏங்க, அக்காவெல்லாம் எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் நின்றுட்டு இருந்தா. இப்பதான் எங்க வெளியில போய் போல இருக்கும். அப்படியே மாமா. சரிங்க மாமா. சரிங்க, பெரியவர் என்ன சரிதான். அவ இசைய நான் பார்க்கவே இல்லையே. அடியே கூறு கட்டவள. கிங்ஸி மாப்பிள்ள கூட எங்க நின்னுட்டு இருப்பாளா இருக்கும். அதை போய் கண்டுக்காம நில்லு. அப்படி நின்னதான் பிரச்சனை இல்லையே. ஆனா நான் கிங்ஸிங் மாப்பிளைய நான் இன்னும் பார்க்கலையே. இல்லையா? தாலி கட்டும் போது மாப்பிள்ளைங்க நின்னுட்டு இருந்தாவ. மாமா, கிங்ஸி மாமா, சாம் மாமாலாம் எங்க? என்கிட்டயே மறைக்கிய. சரி, நான் பார்க்கல. அவளுமா பார்க்காம இருந்தா? இவ்வளவு நேரம் இங்கதானே நின்னுட்டு இருந்தாவ. ஆமா, இவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்களா? ஆமாமா ஆமாமா. என்னங்க, இப்ப உனக்கு என்னடி சந்தேகம்? நாம பெத்த திருத்தன காணோம். நம்ம பிள்ளை தானே, நிச்சயமா ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் இருப்பான். டென்ஷன் எடுக்காம நில்லு. ஆமா, இப்ப நான் ரொம்ப அக்கறையா தேடுறேன் பாருங்க. சித்திரபுத்திரனை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட அவன் சொத்து அவன் பாத்துக்கிட்டோம். விடு. ஒன்னா இருந்தா சரிதான். அதான். யார்கிட்ட வேணாலும் தப்பலாம். கிங்ஸ் கிட்ட தப்பவே முடியாது. என்னங்க என்ன என்னங்க? அடியே, இன்னும் நேரம் கிடக்கு. சத்தம் நில்லு. ஐயோ, உங்களை நான் அதுக்கு கேட்கல. எங்க வீட்லயும் யாரையும் காணும். உங்க வீட்லயும் யாருமே காணுமா? அதான் கேட்டேன். ஏன் அந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு வந்துட்டா மாதிரி சொல்லி பாப்பாங்க. போவியா? சரி, உங்க அண்ணன் மாதிரி வர வேண்டாம். உங்க அப்பா அம்மாவது வந்திருக்கலாம்ல. நானும் அதுதான் எதிர்பார்க்கறேன். அட்லீஸ்ட் அம்மா அப்பாவது வந்திருக்கலாம். ஆனா அவங்களையும் காணும். அவங்களுக்கும் நம்ம கல்யாணத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லையா என்னமோ? வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நல்லா இருந்திருக்கும். எங்க பாரு, எங்க அம்மா அப்பா என்கிட்ட வர்றதுக்கு ஒன்னா மட்டும் தான் முடியும். என்னாலயா? ஆமா, எப்படி? ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியா? ஆமா, ரொம்ப ஈஸி தான். அப்படியா? அப்படி நான் ஏதாவது பண்ணமுன்னா அவங்க வந்துருவாங்களா? கட்டாயம் வருவாங்கன்னா பாத்துக்கைய. என்னதுங்க? அதான் சொன்ன ரொம்ப ஈஸின்னு. என்னங்க சொல்லுங்க, நான் என்னதான் பண்றேன். அப்படின்னா அவங்க வந்துருவாங்கல்ல. அப்புறம் நீ எந்த கோவம்லாம் படக்கூடாது. சே, உங்க மேல நான் கோபப்படுவேனா? உங்களை கண் கலங்காம பாத்துக்க சொல்லி எங்க அம்மா அப்பா எல்லாரும் சொல்லிருக்காவல. அப்பா அப்பா அடிக்க மாட்டேன். சொல்லிருவேன். ஐயோ, சொல்லுங்க அத்தா. சொல்லிருவேன். அப்புறம் ஐயோ, சொல்லுங்க அத்தா. அத்தி மாமா வரணும். நான் என்ன பண்ணணும்? அம்மா வாக்கணும். அம்மாவா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அவ எப்படி சரிப்பட்டு வர மாட்டானே நானும் பாக்குறேன்.
என்னடி மேல் மூச்சு ரொம்ப வாங்குத? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சம்மந்தி, அது சரிப்படுத்திடலாம் சம்மந்தி. அதான் நான் பார்த்தேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் என்னடி தப்பா சொல்லிட்டேன்? நீ தானே எங்க அம்மா அப்பா வரணும்னு ஆசைப்பட்ட, அதான் அம்மா வேணா வருவாங்கன்னு சொன்னேன். மண்டபம்னு பார்க்க மாட்டேன், முட்டை கிழக்கு வெளுத்துறேன் பத்து கராஸ்கரு. சப்பா, இவ கடைசி வரைக்கும் சம்மந்தியாவே இருக்க வச்சிருவா போலுக்க. எங்க அம்மா, அடி இதெல்லாம் மட்டும் போய் சொல்லிக்கிட்டு இருப்ப. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? எங்க அக்கா 2 பேருக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொன்னா சொல்லலையா? அப்போ கல்யாணத்துக்கு மட்டும் ஏன்டி சம்மதிச்ச? என் கையோட்டு நீங்க போயிருவீங்கன்னு பயத்துல தான் கல்யாணம் பண்ணேன். மத்தபடி நமக்குள்ள இப்ப எதுவும் கிடையாது சொல்லிவிட்டேன். நான் நாளைக்கு காலேஜுக்கு போவேன் சொல்லிவிட்டேன். ஏதாவது வேண்டதால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. இங்க பாருங்க, எங்க அக்கா 2 பேருக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே கிடையாது சொல்லிவிட்டேன். என்னடி சொல்ற? நான் அன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா உங்ககிட்ட சொன்னேன். சரி பாக்கலாம், அதுக்கு தான் நைட்டு கிடக்க பாத்துக்கலாம். டென்ஷன் எடுக்காத. நைட்டு பார்க்கணுமா? சரிடி, அதுக்கு நீ யாரும் கிடக்காத, அப்போ பேசிக்கலாம். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லி. உங்க பேச்சு ஒன்றும் சரியில்லையே. இல்ல, உங்க பேச்சு சரியில்லை சொல்லிவிட்டேன். அத்தே, இவரை நம்பி பக்கத்துல போக முடியாது போலுக்கு. அத்தே, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்னா எங்க என்னங்க? ஐயோ சும்மா இருடி, எல்லாரும் நம்மளையே தாண்டி போக்கலாத. மிச்சத்தை நைட்டு பாத்துக்கலாண்டி, விடு. ரமேஷும் சுரேஷும் அப்பவே சொன்னானுவ, நான் தான் கேட்கல. என்ன சொன்னானுவ? யாரனாலும் நம்பு, இந்த முகில மட்டும் நம்பாதேன்னு சொன்னானுவ. நான் நம்பினே. எடி, அங்க வந்திருக்கையில பாரு. ஏமா, கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்லாம? கோவத்தை கலப்பிடாத சொல்லிவிட்டேன். கல்யாண மண்டபம்னு பார்க்க மாட்டேன், அடிச்சு விடுவேன். சத்தம் கட்டாம நெல்லு. அம்மா, அம்மா, அது தப்பான முடிவு எடுத்துட்டேன் போலுக்க. ஏமா, நம்ம வீட்டுக்குலாம் வர முடியாதா? அகிலத்தா, ஐயோ சும்மா இருடி, எல்லாரும் நம்மளே தாண்டி போக்குறாங்க. அதான் நைட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன், விடு. கள்ளி ஆக்க பொறுத்தளவுக்கு ஆற பொறுக்காத அந்த கதையில இருக்கு. இவனா லவ் பண்ணா அப்போ எல்லாம் பொறுமை தாண்டி இருந்தா, அதான் கல்யாணம் முடிஞ்சிட்டேன். நைட்டு பாத்துக்கலாம். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவன் ராத்திரி வரைக்குமே பொறுமையா இருப்பானான்னு தெரியலையே. அத்தி, என் கொலையெல்லாம் வண்ணாடி வந்துட்டாரு. அத்தி, அங்க பாருங்க, நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. வாக்குறது பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எப்ப ராத்திரி வரணும் காத்துட்டு இருக்கீங்க? ஐயோ சும்மா இருடி, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டோம்னா எனக்கு கோவம்லாம் படக்கூடாது. குசும்பக்காரி, அந்த முடிய மாத்துடி. அப்புறம் நான் எக்கு தப்பா ஏதாவது பண்ணி போடுவேன் பாத்துக்க. மாப்பிள்ள கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? இங்க கிட்ட இருக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கினா அது வாங்கணும் மட்டி. கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? ஏமா, கோட்டை கலப்பாம போயிருங்க சரிட்ட. அத்தா, அது பிறகு வாங்கிட்டு விடுங்க. நீங்க எதை கனெக்ட் பண்ணி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பச்சை என்கிட்ட பழிக்காதுன்னு. பார்க்கலாம் பாக்கலாமாவா? அத்தேவ முடிவே பண்ணிட்டா நினைக்க. அப்ப என்கிட்ட எதுக்கு வாக்கெல்லாம் கொடுத்திய? ஓய், நான் எங்கடி வாக்கு கொடுத்தேன்? நீ ஏன் வந்த? என் கையை பிடிச்சி நீயே சத்தியம் வாங்கின, நீ பாட்டுக்கு போன. நான் ஏதாவது சொன்னா எனக்கு தலையாட்டல. தலையாட்டுனது ஒரு குத்தமா? இப்ப கூட நீ என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுவேன. போதண்டா சாமி, இது வரைக்கும் நீ தலையாட்டினது நான் கூட என் சத்திய பிரமாணத்தை ஏத்துக்கிட்டு தான் நீ தலையாட்டுதான் நினைச்சேன். நீ வேற எதுக்கோ தலையாட்டி இருக்க. வசமா வந்து சிக்கிட்டேனே. நேராவ பக்குங்குத. எனக்கும் தாண்டி. நான் உன்கிட்ட மாட்ட போறேன் எங்க பயத்துல பக்குன்னு இருக்குன்னு சொன்னேன். நீ எங்கடா மாட்டின? கள்ளி போடி. ஐயோ போடி, எனக்கு வெக்கலக்கமா இருக்கு. எனக்கு ஆத்திரமா வந்து சொல்லிவிட்டேன். உனக்கு ரொம்ப தாண்டி அவசரம். போ, பெரியவங்க நிக்கிறாங்க, சத்தம் கட்டாம நில்லு. அம்மா, ஓட விட்டு அடிச்சு விட, சத்தம் கட்டாம நில்லு. அப்பா, அம்மா வாங்கம்மா. அப்பா வாங்கப்பா. நாத்தே, வா 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 நாத்தே. வாமா வா. என்னையா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சதுப்பா. நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கணும் நீ. உன்னை பெற்றதுக்கு நான் வேணும், வளர்க்கறதுக்கு நான் வேணும். நீ சீக்கிரம் படுத்தா உன்னை பார்க்க வைக்க, உன்னை பள்ளியிடத்துக்கு தூக்கிட்டு போவ, ஊட வைக்க நான் வேணும். ஆளாக்கிறதுக்கு நான் வேணும்.
ஆனா பொண்டாட்டின்னு வரும்போது நீ தான் தந்தெடுத்துக்கிட்ட. நான் உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? வந்து பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணதா இருந்தா வாண்ணே, இல்லன்னா வர வேண்டாண்ணே. என்ன பேசிக்கிட்டு இருக்க வந்து? இல்ல இல்ல, பெத்த பிள்ளை கிரந்த கண்ணால பார்க்க தான் கொடுப்பனே இல்ல. அவன் மனக்குளத்துல இருக்கிறதையாவது பார்த்துட்டு போலாமே தான் வந்தேன். ஐயா ராசா, மனசாரதா வாழ்த்துறேன், நல்லா இரு. கரைய திட்டின மேனி உங்க பிள்ளைகளா? ஆனா உங்க சாமத்தி யாருக்கும் வராது மேனியா? நாத்தே இல்ல மேனி, 10 பொம்பளை பிள்ளைகள் பத்தாலும் கவலையே வேண்டாம், உங்க சாமத்தியே இருந்துச்சுன்னா. இல்ல அப்படி ஒரு சாமர்த்தியம் இருந்தா பரவாயில்ல, இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதான் பொண்டாட்டி பச்சை நீ தட்ட மாட்டேனே, எங்களுக்குலாம் அந்த கொடுப்பனே இல்லையே. உன் பொண்டாட்டிக்கு கிடைச்ச கொடுப்பனா எங்களுக்கு கிடையாது. அம்மா நல்லா இருயா. நல்லா வளைச்சு போட்டுட்டாலுவே. அத்தை எவ்வளவுக்கு ஒன்னும் அத்தை கிடையாது, நான் என் பிள்ளை நான் பார்க்க வந்திருக்கேன், கட்டியா? சரிம்மா, அவங்கள அத்தனை கூப்பிட மாட்டா, விடுங்க. சரிம்மா, அவ ஒண்ணு அத்தனை கூப்பிட வேண்டாம், நீ மருமகளை கூப்பிட வேண்டாம். ஆனா ஒண்ணு, நாளைக்கு புள்ள குட்டின்னு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பாட்டியில உரிமை கொண்டாடிட்டு நீயும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் அவளே உனக்கு உரிமை இல்லையா? அவ பெத்த பிள்ளை மட்டும் உனக்கு உரிமை இருக்க போது. இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து புண்ணாக்குறதுங்குது. அவன் சொல்லதும் சரிதானே. வா, உன் பிள்ளைய மன குளத்துறதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, பாத்துட்டல, வா கிளம்பி. அப்பா நீ நல்லா இருப்பையா, எனக்கு தெரியும். வாக்கு கொடுத்ததுக்காக அந்த பிள்ளைய கைவிடாம கல்யாணம் பண்ண பாரு, நீ நல்லா இருப்பையா. ஆசை காட்டி மோசம் பண்றதுதான் பாவம், கேட்டியா? அந்த இடத்துல நீ ஒசந்தவையா, உன் குணத்துக்கு நல்லா இருப்ப. இப்ப லாச சொன்னிய பாட்டி ஆக்குவேன்னு, அதை சீக்கிரம் ஆக்கு. அவளை பாட்டியா கூப்பிடண்டா, என்ன தாத்தான்னு கூப்பிடட்டும். ஆக மொத்தம் எல்லாருமே இந்த பிளான் தான் போடுறாங்க. அதுக்கு என்னப்பா, நல்லபடியா நடக்கும். பெரியவங்க பேச்ச தட்டக்கூடாது பத்தியா? அதான் நீ ஒரு பிளான் போட்ட, நான் ஒரு பிளான் போடாம போயிருவேன். டேய் சுரேஷ், ரமேஷே, எங்கடா இருக்கீங்க? எது நாத்து, அதான் பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டேன். நீ பிள்ளைகள் கூட வந்து இரு. இங்க வா, அங்க வந்து நில்லு, வா. தேவையில்லை. சரி விடுங்கம்மா, அதுல என்ன இருக்குது? அவ புத்தியே அவ்வளவுதான், விடுங்க. அதுக்கு பேர பிள்ளைல பார்த்தா தானா வரப்போறா, விடுங்க விடுங்க. என்னம்மா, சீக்கிரம் தாத்தா பாட்டி ஆக்கிடுவல்ல என்ன? அப்பா கண்டிப்பாப்பா. குடும்பமா பிளான போட்டுருச்சிய குடும்பமா. ரொம்ப சந்தோஷம்டா. ஏய், அடுத்த வருஷம் இதே நேரத்துக்கு என் கையில பேரனோ பேத்தியோ இருக்கணும். ஏன் 2 இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். எங்க தாத்தா ஆகிறதுக்கு கொடுப்பனும் இல்லாம அப்படியே போய் சேர்ந்துருவனே கொஞ்சம் கவலைப்பட்டுட்டேன்டா. ஆனா எனக்கு இப்ப அந்த கவலை இல்லடா. நீ தாத்தா வைக்கிற. ஆமாமா, கண்டிப்பா தாத்தா வைக்கிற. ஐயோ போங்கப்பா. சரிங்கறானே. அப்பா கண்டிப்பா தாத்தா வைக்கிறேன்ப்பா. அப்பா இருந்துட்டு போங்கப்பா. ஆமாண்ணே, இருங்கண்ணே. என் பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் அப்படியே போவேனா? நான் இங்கதான் இருப்பேன், நான் இங்கதான் இருப்பேன். தேங்க்ஸ்ப்பா. நான் எங்க அம்மா கிட்ட பேசணும். பேசிக்க. அம்மா, அம்மாவா வேண்டாத வேலை பார்க்க தான் கூப்பிடுதா, போவாத. இவளை பத்தி எனக்கு தெரியாது, நீ அங்கேயே நில்லு. அம்மா அம்மா பேசணுமா? பக்கத்துல உன் புருஷன் இருக்காவா, வீட்டை பேசு. அம்மா, அவளை பத்தி தான் உன்கிட்ட பேசணும். நீ என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீ தானே கேட்ட, அம்மா சோறு, எனக்கு சோறு, கல்யாண சோறு, கட்டி சோறு, வையி சோறுன்னு. அதான் கல்யாணம் கட்டி வச்சுட்டேன்னு. நீ அங்கேயே உட்காந்து பேசு. அதான் உங்க அம்மா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசல. வேணா ரூமுக்கு போமா? அத்த என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள சொல்லுங்க. இல்லத்த, என் பொண்டாட்டிக்கு கால் வலிக்குதான், அதான். பக்கத்துல தான் ரூம் இருக்குது, அங்க போய் உட்காந்து பேசுங்க போங்க. அதான் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாவல. சம்மந்தி, அது என்ன தண்ணி பேசட்டுமா? ஆமா சம்மந்தி, பேசிட்டேன். மாப்பிள்ள, அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போங்க, பேசிட்டு இருங்க போங்க. அதுக்கு என்ன இப்ப யாரும் வர மாட்டாங்க, நீ அங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. வேணா நின்றுருக்கீல்ல, எல்லாரும் போச்சுக்கிட்டாங்க, போமா? கோத்த கலப்ப கூட சொல்லிட்டேன். கோத்தை இப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த ஆகஸ்டின் கதையை மட்டுங்கடா பாஸ். அவனாலதான் சில காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னு பொறுமையா போனேன்டா. கேவலம் ஒரு பொட்டச்சுக்காக சாம்ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான். கேவலம் ஒரு பொட்டச்சுக்காக சாம்ராஜ்யத்தை இழக்கிறவன் தயவு எனக்கு தேவையில்லை. அவன் கதையை முடிச்சாங்க. அவனை தொட்டா என்ன ஆகும்னு தெரியும். அந்த ஆகஸ்டினை தொட்டா என்ன ஆகும்னு எனக்கும் தெரியும். அவன் தனியாள் இல்லைன்னு தெரியும். அவன் எப்பேற்பட்டவனோ எனக்கு தெரியும். ஆனா
அவன் ஒரு பொண்ணுக்காக தான் சாம்ராஜ்யத்தை இழக்க துணிவான சத்தியமா எனக்கு தெரியாது. 1000 பொண்ணு நினைச்ச பொண்ணு அவனால தூக்க முடியும். ஏன் இவன் பின்னாடி போனா? ச்சே, எல்லாத்தையும் சொதப்பிட்டு நிக்கிறான் அந்த அகஸ்டினே. அவன் இதுக்கு மேலே உசுரோட இருக்கக்கூடாது. ஒருவேளை அவன் நினைச்ச பொண்ணு அவன் அடைஞ்சிட்டானா அப்புறம் நாம நினைச்சது நடக்காது. கேவலம் அந்த பொண்ணுக்காக சாம்ராஜ்யத்தை இழக்க துணிஞ்சவன் அவ சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். ச்சே, இந்த அகஸ்டினுக்கு புத்தியா இப்படி போச்சதே. அவனை வச்சு நான் ஏகப்பட்ட பிளான போட்டிருந்தேன்னு எல்லாத்தையும் சொதப்பிட்டான். இவ்வளவு காரணம் இசை. இசை ஒன்ன வச்சு நான் ஒரு பிளான போட்டா அவளாலே என் பிளான் இப்ப சொதப்பி போய் நிக்குது. ஆய் ஏண்டி இசை? யாரிவா? டேய் இசை அகஸ்டின் யாரு கட்டிச்சாலும் முடிச்சிருங்க. பாஸ் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆமா பாஸ், இசை மேல கை வைக்க முடியாது தெரியல. இசை மேல கை வச்சா அந்த கிங்ஸ் என்ன பண்ணுவோன்னு நமக்கு தெரியும். அதை விட இப்போ இசைய போட்டு தள்ளுறது நாம தானே அகஸ்டினுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவன் உசுரோட இருந்ததனடா. இந்த கிங்ஸனுக்கு நான் புது ரூட் வச்சிருக்கேன். அகஸ்டின் இசை உசுரோட இருக்க முடிங்கடா, என்ன ஆதாலும் போத்துக்கிட்ட. நம்ம போட்ட புலானியே தகடு பொடியாக்கிருவா. நான் பெத்தது. என்ன செய்வீங்களா யாது செய்வீங்களா அது எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ராஜ்யம் வேணும். கோடீஸ்வரன் சொல்லி வாயால மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியுது. அரசியல நிக்க முடியல. ஒரு தொழிலாளர் சங்கத்துல கூட நம்மளால நிக்க முடியல. எல்லாத்திலையும் முதன்மையா நிக்கிறான் அந்த கிங்ஸ்லன். ஒரு பிரசிடண்டா கூட நம்மளால ஆக முடியாது. கோடீஸ்வரன் என்ன சாதிச்சிட்டீங்க நீங்க? சாதிக்கு தானடா 2 சிங்க மாதிரி உங்களை பெத்து வச்சிருக்கேன். ஆனா எல்லாத்திலையும் முதன்மையா நிக்கிறது அந்த பயில தானே. அந்த குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டேன்னா அப்படியே ஆட்டி படைச்சு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன்டா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உள்ள தள்ளிடலான்னு பார்த்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டு நிக்கிறான் நான் பெத்ததே. அவன் சொந்தக்காரன் ஆகணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பதவியில இருந்து அப்புறம் அவனை கீழே தள்ளிட்டு உடனே அவங்கள மேல கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். இவா என்னன்னா என்ன செய்வீங்களோ யாது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த முறை தேர்தலில் நான் ஜெயிக்கணும். நான் ஒரு பிரசிடண்டா மாறணும். இல்ல என் பொண்டாட்டி இல்ல உங்க மருமகா கழுத்த கிடக்க தாலிய மூஞ்சி எழுதிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் என் மாமியா கறியில கால் துப்புவா. நீ எல்லாம் கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டு தெரியாதானே. என் மாமியா கறி எனக்கு பொண்ணு கொடுத்ததே நான் எப்படியாவது ஒரு பிரசிடண்டா மாறுவேன்னுதான். என் பொண்டாட்டி எனக்கு நகை நட்டு வாங்கி கொடுன்னு கேட்கறது இல்ல. எப்ப நீ ஒரு பிரசிடண்டா மாறுவேன் தான் கேட்கறான். எனக்கு முடியல. சொன்ன கேளுங்க, நான் ஒரு பிரசிடண்டா மாறணும். அதுக்கப்புறம் எப்படி மேல் பதவிகள் வரணும்னு எனக்கு தெரியும். அத இந்த ஊர் பிரசிடண்ட்ல நிக்க மாட்டேங்கும் அந்த கிங்ஸ்ல. அவனுக்கு ஏதாவது பொண்ணுங்க சீக்கிரம். ஏய் அவ்வளவு லேசில அவனை மோத முடியாது. அவனை தனியாடா. டேய் அவன் அண்ணன்காரன் எதுக்கு ஒதுங்கி அமைதலா இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் ஒதுங்கி இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. அவன் மட்டும் காலத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் இன்னும் இதை விட்டு போகலன்னு அர்த்தம். ஆனா அவன் ஒதுங்கி அவங்கள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான்டா சந்தேகமா இருக்குது. எதை கவர்க்கிறதுக்காக இந்த பிளான் போட்டுருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றாங்க யாரு பண்றாங்கன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. பொண்ணை கொடுத்து உள்ள நுழைஞ்சிட்டோம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சே டேய் ஈஸியா தூக்குங்கடா. அப்பா உங்களுக்கு நல்லா தெரியுமா உண்மையிலேயே அந்த பொண்ணை அவன் விரும்புறானா? அப்பா வாய்ப்பு இல்ல, நல்லா யோசிச்சுக்கிடுங்க. நாம ஏதாவது எட்டு தப்பா செஞ்சு மாட்டிக்கிட்டா அப்புறம் நான் இல்ல நம்ம தலைமுறையே இருக்காது. தெரியல எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ஒருத்தன் ஒதுங்கி இருக்கான். தெரியல அந்த சாமி எப்படிப்பட்டவனு தெரியும், அந்த கிங்ஸ் எப்படிப்பட்டவனு தெரியும். தெரிஞ்சு என்னப்பா என்ன கணக்குல பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நல்லா தெரியும்டா அவன் அந்த பொண்ணை விரும்புறான். வாய்ப்பு இல்லப்பா. அவனும் உசுருக்கே உத்தரவாதம் கிடையாது. அவனுக்கு எப்படிப்பா ஒரு பொண்ணை பாப்பானுங்க? அவனுக்கு குடும்பத்தை எவ்வளவு கல்யாணம் பண்ண மாட்டான். நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல. சந்தேகமே இல்லடா அவன் விரும்புறான். அப்படி விரும்புதா இருந்தா இப்படி பப்ளிக்ல தெரிய மாதிரி பண்ண மாட்டான். இன்னத்துக்கு தூக்கி போய் ரகசியமா குடும்பம் நடத்தி முடிச்சிருப்பான். போங்கப்பா. இன்னத்துக்கு அவங்க ரகசியமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர அந்த பொண்ணு இப்படி ஓப்பனா படிக்கலாம் போய்கிட்டு இருக்காது. என்ன பேசுறீங்க? கிங்ஸ் மட்டும் அந்த பொண்ணை விரும்புறான்னு லைட்டா வெளியில தெரிஞ்சாலும் போதும் அந்த பொண்ணு உசுரோட இருக்க முடியும். வாய்ப்பே இல்ல. இந்த தாவிதை நீங்க நம்ப மாட்டீங்களா நீங்க? ஐயோப்பா வாய்ப்பே இல்லப்பா. இருபச்சு காட்டுறேன்டா. உங்க சந்தேகமா இருக்குல்ல? அந்த இசையை தொடுறேன். அந்த கிங்ஸ் எப்படி வாரான்னு மட்டும் பாரு. வேண்டாம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாதீங்க. ஒருவேளை அப்படியே விரும்பி இருந்தாலும்
அந்த பொண்ணை தொடுன்னு நினைச்சா கூட நான் உசுர இருக்க முடியாது. இப்ப நமக்கு தேவை அந்த பொண்ணு இல்ல, நாம இந்த ராஜ்யத்தை பிடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணாட்டி மகளை பொழியாடாக்குங்க. சொன்னது புரியுதா? அவளுக்கு என்னதாவது பொண்ணு உள்ள தள்ள வழிய பாருங்க. இந்த கவின் உள்ள வந்துட்டான்டா. என்ன பண்ண யாவது பண்ணு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இப்ப எடுத்த காவத்தான் என்னால எதுவுமே பண்ண முடியலடா. நாங்க விசாரிச்ச வரைக்கும் கவினுக்கும் கிங்ஸனுக்கும் இது வரைக்கும் எந்த தொடர்பும் எந்த வரலாறுமே இல்ல. இவன் எப்படி புதுசா உள்ள, ஆனா புதுசா வந்த மாதிரி இல்ல, பல வருஷம் பிளான போட்டு உள்ள அந்த மாதிரி இருக்குது. என்னடா சொல்றீங்க? இந்த கிங்ஸ் சாம் லேஸ்ல யாரையும் நம்புறது கிடையாது. பல வருஷம் அவன் கூட இருக்கவனே இன்னும் அவனுக்கு பின்னாடி கை கட்டி நிக்கிறான். யாருப்பா இந்த கவினு? 3 பேரும் தோல்ல கை போட்டு சுத்துற அளவுக்கு உரமுறை இருக்குது. இது என்ன நேத்து இன்னைக்கு பழக்க மாதிரி தெரியலையே. எனக்கு என்னமோ இந்த கவின் கிங்ஸோட தம்பியா இருப்பானா? என்னடா சொல்ற? அப்பா அவன குடும்பம் பத்தின எந்த ரகசியமும் வெளியில யாருக்குமே தெரியாது. அவனுக்கு பல முகம், அதுல இது ஒரு முகம் தான். கவினை லேசில பகைக்க வேண்டாம். கவின் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. ஆனா உங்க ரெண்டாம் தாத்தோட பொண்ணு கண்டிப்பா கிங்ஸின் கூட தான் வாழணும். கிங்ஸின் தான் இது எல்லாத்துக்குமே தலை. அவனை பிடிச்சா மட்டும் தான் நாம சாம்ராஜ்யத்தை அமைக்க முடியும். என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்க பொண்ணை என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க பொண்ணை வச்சுதான் இந்த காரியத்தை நீங்க முடிக்கிறீங்க. அவளை விப்பீங்களோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்க சம்மதத்தோட தான் நீங்க அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்குன்னு ஒரு குழந்தை, புரியுதா? சரி. ஆனா போற பக்கம் பார்த்தா இந்த கவின் ரேச்சல வாய்ப்பே கிடையாது. ஏதோ வித்தியாசமான ஒரு மர்மம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். ரேச்சல் உள்ள போகணும். ரேச்சல் உள்ள போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா நாம உள்ள போயிடலாம். சரி, ஏதாவது பண்றேன். ஏதாவது என்ன இளவாயினாலும் பண்றேன்டா. கேவலமான வேலை இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதான் நீங்க பண்ண முடியும். பண்ணிட்டு விஷயத்த சொல்லுங்க. வாரம் இன்னும் நாங்க கோடி சொன்னாவே வாழ விரும்பல. நாங்க தலைவனாகணும், இந்த ராஜ்யத்தை பிடிக்கணும், புரியுதா? நீ கோவம் இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ கோவப்பட்டு மூஞ்சி தூக்கிட்டு போறதுக்கான இடம் இது இல்ல. ஒழுங்கா மண்டபத்துக்கு வா. அத்தா என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாங்களே. நீ பார்க்கறது முக்கியமா இல்ல உன் தங்கச்சி கல்யாணம் முக்கியமா? ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம், புரியுதா? எதுவா இருந்தா மண்டபத்துல போய் பேசிக்கலாம். இப்படி ஆள் நடமாட்டமே இடத்துல வந்துட்டு இருக்க. நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. ஒழுங்கா மண்டபத்துக்கு வந்துட்டு சொல்லிவிட்டேன். அத்தா வரமாட்டேன்னு சொல்லல. ஏய், உன்னை தேடி மாணிக்கமா வந்திருந்தான் தெரியுமா? வந்திருக்கானா? அவன் வந்தோன்னா ஒன்னதான் தேடிட்டு இருந்தான். அவன் ரேச்சல் உன்னை தேடி கூட்டு போயிருக்கா. ரேச்சல் கூட்டு போயிருக்காளா? நான் எங்க இருப்பேன்னு ரேச்சலுக்கு எப்படி தெரியும்? நீ எங்க போன? நான் எங்க இருக்கேன்னு ரேச்சலுக்கு எப்படி தெரியும்? நீ அவகிட்ட சொல்லலையா? நான் போனது யாருக்குமே தெரியாது. அப்படி எங்க தான் போன? அந்த புயவுல இருக்கிறதுக்கு போயிட்டேன் தெரியாம. சரி, அப்புறம் ரேச்சலுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது. ஆனா நீ இருக்க இடம் தெரியும் தானே. மாணிக்கத்தை கூட்டு போய்கிட்டு இருக்கா. நான் அவகிட்ட சொல்லவே இல்லையா? சரி, மாணிக்க உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். வா. அவளை அப்படியே எங்க வீட்டுக்கு கூட்டு வந்து சொல்லு. நான் இனி மண்டத்துக்கு வரல, நான் வீட்டுக்கு போறேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ இருக்கலையா? ஆமா, இருந்துட்டாலும் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமாட்டி? என்ன நடந்தது? நான் கூட இப்பெல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலட்டி. பெரிய சம்பவமா இருக்குமோ? என்னட்டி? நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது, கோபமா வருது. அதான் நல்லா அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். ஓ, அடிச்சிட்டு தான் வீட்டுக்கு ஓடிட்டு ஓடுற, அப்படிதானே? அதுக்காக நான் அங்கே நிக்க முடியும்? சரி, கல்யாண மண்டபத்துக்கு போலாம், வா. நான் ஒண்ணும் வரல. இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி எங்க அம்மா இங்க 2-3 நாளைக்கு வர மாட்டாங்க. என்னால அங்க இருக்க முடியாது. இதான் சரியான சந்தர்ப்பம். அதான் வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தாலி கட்டி முடிஞ்சோன்னு எங்க தங்கச்சி எங்க போவான்னு எனக்கு தெரியும். அங்கதானே இருப்பா. நான் 2 நாள் கழிச்சு போய் பாத்துக்கிட்டேன். எங்க அம்மா எங்கன்னு கேட்பவ. நாளை கழிச்சு எக்ஸாம் இல்ல, அதுக்கு படிக்க போயிட்டான்னு சொல்லிடு. சொன்னா கேளு. இப்ப நீ உங்க வீட்டுல ஒத்தையில இருக்க வேண்டாம். சொன்னா கேளு. எங்க வீட்டுல இருக்க எனக்கு என்ன பயம்? உங்க அத்தை வீட்டுல ஏற்கனவே கோவத்துல இருக்காவ. நீ இப்ப அங்க போனா பெரிய பிரச்சனை ஆகும் டி. அதெல்லாம் உள்ளுக்குள்ளோடி கதை போட்டுட்டு நான் உள்ளுக்குள்ளோடி இருந்துடுவேன். எங்க அத்தை எந்த பிரச்சனையும் என்ன பண்ண மாட்டாவ. சொன்னா கேளு. முகில் வேற ரொம்ப கோவத்துல இருக்கான். தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். முகில்லாம் கோவத்துல இருக்க வேண்டியதா? ரொம்ப யோக்கியமானவன் பாரு. சே, அவனை பத்தி தெரியாம நானே விரும்பிக்கிட்டேன். நினைச்சாலே எனக்கு கோபமா இருக்கு. இப்ப எனக்கு முதல்ல யாருமே எனக்கு பிடிக்கல. எனக்கு யாருமே வேண்டாம், நான் போறேன். அப்போ இதான் உன் முடிவே? நான் வீட்டுக்கு போறேன். யார்கிட்ட சொன்ன கொண்டு போட்டுறேன் பத்துக்க. அப்ப மாணிக்கத்தை பார்க்க வரலையா? சரி, நீ ஒண்ணு பண்ணு. மண்டத்துல போய் மண்டத்துல நிக்க சொல்லு. நான் வீட்டுக்கு போயிட்டு 5 நிமிஷத்துல வாரேன். இப்ப எதுக்கு நீ வீட்டுக்கு போற? தேவை இருக்கு. நான் இப்ப வாரேன். சரியா, நீ இப்போ வாரேன். வந்துருவல்ல? மாணிக்கத்தை ரேச்சல் அங்கே பிடிச்சு வை. நான் வாரேன். சரி. பாவி பைய என்ன வேலை பார்த்துட்டா. நினைச்சு பார்த்தாலே இனிமே ஏறெடுத்து பார்த்தா கூடாதுப்பா. அப்பா, நாம என்ன அடிச்சாலும் தாங்கிக்கிட்டுதா ரொம்ப தான் நம்மளை காதலிக்க நினைச்சா.
போல மண்டபத்துக்கு போனா போதும். இப்பமா போக கூடாதுப்பா. சரி, மாணிக்கு வேற நம்ம வீட்டை பார்க்கணும் நானே. நான் மண்டபத்துக்குலாம் போறேன். அப்படிங்களா மேடம்? அப்ப இதுக்கு மேடம் இங்க வந்தீங்க? எனக்கு முன்னாடி எப்படி பயவுல இங்க வந்தது? இங்க வா. வந்துரும் பாருங்க. வான்னு சொன்னேன். இங்க வா. அதெல்லாம் வர முடியாது. இங்க வாடி. அத்த வர மாட்டேன்னு சொல்றேன்ல. கண்ணாடிக்கு இங்க வா. முடியாது. அத்த வேண்டான்னு சொல்லிட்டல. அப்படின்னா இன்னும் வேணும். ஐயோ விடுங்க. விடவே மாட்டேன். அப்படியா? எங்க இருக்க? எங்க இருக்க? ஐயோ, நான் வேற அவசரப்பட்டுட்டேனே. இப்ப என்ன பண்ண? இல்ல, இங்க இருக்க வேண்டாம். நான் கிளம்புறேன். அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களா? ஏன் அவசரப்பட்டுட்டேனே? ஐயோ, இல்ல, நான் கிளம்புறேன். இல்ல, அவங்கள எல்லாமே என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். இந்த வழியா போனா மண்டபத்துக்கு சீக்கிரம் போயிடலாம். இந்த வழியா போறதான் நல்லது. இந்த வழியா போறதான் நல்லது. இன்னும் எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். இப்ப என்ன, நீ இசை தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட? அப்ப வா. இங்க இந்த காட்டுக்குள்ள இசை இருக்கா? இதை நான் நம்பணும். நான் யாருக்கும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்பவும் நம்புறேன். ஆனா இந்த இடம் எவ்வளவு சரியா படலையே. எதுக்கு மொழி கூட்டு வந்த? எனக்கும் அப்படிதான் தோணுது. சரிப்பா, விறுவிறுன்னு போயிடலாம். சரி, நீ கூட எல்லாம் வர வேண்டாம். அவன் எங்க இருக்க மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, அது உனக்கு தெரியாது. இடம் பேரும் எனக்கு தெரியாது. போக மட்டும் தான் தெரியும். எப்படி? எங்க அப்பா போனாரு, அதை ஃபாலோ பண்ணி போனேன். இப்பவும் நீ சொல்றதுக்கு நம்பதுக்கு காரணம் நானும் நிறைய காரியங்களை கண்ணால பார்த்தேன். அதனாலதான். அப்ப பத்தி தெரிஞ்சிருக்க. ஆனா உன் நிலைமை நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்குது. ஆனா அதிர்ஷ்டக்காரியாவும் இருந்திருக்க. என்ன சொல்ற? ஆமா, புடிச்ச சண்டையில புடிச்சிருக்கிய. பயப்படாத, விட மாட்டான். அவன் உன் அப்பனுக்கு எத்தன். மறுபடியும் கேக்குறேன், இவ்வளவு சொல்லிட்டல, மிச்சத்தையும் சொல்லிடுற ப்ளீஸ். என்ன? ஈஸிய காட்டு, சொல்லுற. சரி, வா. இன்னும் 2 செகண்டுக்குள்ள நீ அவ்வளவு காட்டல, நானே உன் கதையை முடிச்சுவேன். சரி. இவன் 2 தேடியாலதான் எனக்கு பெரிய பொழப்பாச்சுது. தங்கச்சி கறிக்கு கல்யாணம் மண்டபத்துல நல்ல வயிறு போட்டு சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன். தேட விட்டுட்டாளுகளே நீ. அப்பாடா, ஒரு தேடுதல் மிச்சம். இனி ரேச்சலை பத்தி கவலை இல்ல, இவன் கண்டுபிடிச்சான். டேய் கவி, மண்டபத்தை தவிர எல்லா பக்கமும் சுத்துங்க. அவளை எங்க? ஆமா, இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? இசை பார்த்த பார்வதான் வீட்டுக்கு கோச்சிட்டு போனா, அதான் அவளை பின்னாடியே பார்க்க போனேன். கோச்சிட்டு போனால? ஓ, அதான் கிங்ஸ்ல காணுமா? என்னன்னு தெரியலையே. சரி, ரேச்சல் எங்க? அவ அந்த மாணிக்கல்ல, ஐயோ சாரி, எங்க கிளாஸ் மாணிக்கல்ல, அவன் கல்யாணத்துக்கு வந்திருந்தா. இசை பார்க்கணும்னு சொன்னான், அதான் ரேச்சல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. என்ன வளருத? இசையும் கிங்ஸ்லயும் இருக்கிறது எப்படி ரேச்சலுக்கு தெரியும்? என்ன நீ என்ன வளரிட்டு இருக்க, எனக்கு புரியல. இசை எங்க போயிருக்கான்னு ரேச்சலுக்கு எப்படி தெரியும்? ரேச்சல் உங்க கூட இருந்தா? அதானே, எப்படி தெரியும்? சரி, இசை எங்க தான் இருப்பான்னு நீ என்ன கெஸ் பண்ணி வச்சிருந்த? அவன் மண்டபத்துல இருக்க முடியும், வேற எங்க போக முடியும்?
ஆனா ரேச்சலி வேற எங்க கூட்டு போயிருக்கான்னு நீ சொல்ற? அதானே, அதான் எதுக்கு குழப்பமா இருக்கு. கிங்ஸின் இருக்கடா யாருக்கும் தெரியாது. அங்கதான் இசை போயிருக்கணும். ஆனா கிங்ஸின் இசை எங்கதான் இருக்காங்கன்னு ரேச்சலுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா கிங்ஸின் இருக்கடா யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். ரேச்சல் எங்க? அவளை நீ பாத்துக்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்போ வந்துடுறேன். இங்க என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் இடத்துக்கு போகணும், சீக்கிரம் இடத்துக்கு போகணும். அங்கிள், நல்ல நேரம். ரேச்சல போனாங்க, இவங்க கூட போயிடலாம், அப்பதான் பாதுகாப்பா இருக்கும். அங்கிள்